யாழ் சமையல் அன்பு உள்ளங்களுக்கு இனிய இந்நேரம் வணக்கம். இன்றைக்கு நாங்கள் வாழைக்காய் தோல் வச்சு வர செய்ய போகிறோம். வாங்கோ பார்ப்போம். வாழைக்காய், செத்த மிளகாய், பச்சை மிளகாய், வெங்காயம், தேங்காய்ப்பூ, பெருஞ்சீரகம், கடுகு, உப்பு, சின்ன சீரகம், மஞ்சள், மிளகாய்த்தூள், நல்லெண்ணெய். வாங்கோ இப்படி செய்கிறேன்னு பார்ப்போம். இப்போ நாங்கள் இந்த வாழைக்காயை எடுத்து தோல் சீவ போகிறோம். இதை மேல் தோலை சீவணும். இப்படி எல்லாத்தையும் சீவி எடுங்குவோம். இப்படி எல்லா தோலையும் நாங்கள் சீவி எடுத்து வச்சுருக்கிறோம். இதை நாங்கள் எடுத்து இதில் இருந்து இந்த மேல் தோலை மட்டும் வெட்டி எடுக்க போகிறோம். இந்த மேல் தோள்களை வெட்டி எடுக்க போகிறோம். இந்த மேல் தோல் எல்லாம் வெட்டி எடுத்த அப்புறம் நாங்கள் இதில் என்ன செய்கிறோன்ட்டு உள்ளால் அதையும் செய்து காட்டுறோம் உங்களுக்கு. இப்படியே எல்லா தோலையும் எடுத்த பிறகு உங்களுக்கு காட்டுறோம். இதை நாங்கள் இப்போ சீவியே எடுத்துட்டோம். இதை உடனே நாங்கள் இங்கே தண்ணிக்கெல்லாம் போடணும். இதை அடுத்த கறி வைக்கிறதுக்காக இதுக்கெல்லாம் போட்டுட்டு இதை நாங்கள் இனி வரைக்கு ஏற்ற மாதிரி வெட்ட போகிறோம். சின்ன சின்ன வெட்டுங்க. வாங்க சின்ன சின்ன வெட்டிட்டோம். இனி அடுப்பை மூட்டி தாளிப்போம். இப்போ நல்லெண்ணெயை விடுவோம். எண்ணெய் சட்டி காய்க்கும். அப்போ இந்த எண்ணெயை விடுவோம். நல்லெண்ணெயை கடுகு போடுவோம். கடுகு நல்லா வெடித்த அப்புறம் பெருஞ்சீரகம் போடுவோம். பெருஞ்சீரகம் கொஞ்சம் பொரிஞ்சோன்னா வெங்காயம் போடுவோம். செத்தல் மிளகாய் போடுவோம். கொஞ்சம் பச்சை மிளகாய் போடுவோம். நல்லா முருகட்டும். கருவேப்பிலை சொல்லிடல உங்களுக்கு. கருவேப்பிலையும் போடுவோம். வெங்காயம் எல்லாம் நிறம் மாறிக்கொண்டு வந்துட்டுது. இப்போ நாங்கள் அதுக்குள்ள வாழைக்காய் தோலை போட போகிறோம். இதுக்குள்ள நீங்கள் ஓரளவு மெல்லிய நெருப்பிலேயே விடுங்க. வாழைக்காய் அப்படி வேண்டாம், மெல்லிய நெருப்புலான்னு விடணும். இப்போ நாங்கள் இதுக்கெல்லாம் போட வேண்டிய சாமான்களாம் போட போகிறோம். கொஞ்சம் மஞ்சள் தூள் போடுவோம். உப்பு போடுவோம். அரைக்கரண்டி மிளகாய்த்தூள் போடுங்க. கணக்காக போடாதுங்க. மிளகாத்தையும் போட்டு ஒரு கையால் இவ்வளோ தண்ணி எடுத்து தெளித்து விடுங்க. கணக்க வேண்டாம். இவ்வளோ தண்ணியும் தெளிச்சுட்டு நல்லா பிரட்டி இப்படியே மூடி விடுங்க. இந்த இவ்வளோ சாமான்களையும் இந்த இது வடிவாக அவியும். மெல்லிய நெருப்பில் விட்டுட்டு நீங்கள் மூடி விட்டீங்கன்னா சரி. இது ஒரு 2-3 நிமிஷம் ஆச்சு. இது நாங்கள் திறந்து ஒரு கிளறி விடுவோம். அது உங்களுக்கு இங்கலத்துக்கு ஒரே அடியாக இவ்வளோ தோல் சேராட்டி 2-3 நாள் பொறிச்சு வைக்கலாம். அந்த தோலை சேர்த்து வச்சுட்டும் வறுக்கலாம். இப்போ அம்மா எல்லாம் 3-4 நாளைக்கு சேர்ப்பா. இப்போ வாழை இலைக்கெலாம் கட்டி வச்சு வறுக்கிறவ. இப்போ நீங்கள் தொட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அளவு அவிஞ்சு 3/4 பதமாக இது வெந்துட்டுது. இன்னும் கொஞ்சம் மூடி விடுங்க. 3/4 பதத்துக்கிட்ட வெந்துட்டுது.
நீங்கள் எரிய விடப்படாது இடக்கிட கிளறி பார்க்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா வெந்திருக்கு. வெந்தாண்டு நல்லா அவிஞ்சு குமைய இல்லை ஒரு அவிஞ்சிருக்கு, நல்லா அவிஞ்சிருக்கும். இந்த பழத்தில் சாப்பிடுக்கலாம் உங்களுக்கு வேக்க நல்லா இருக்கும். இந்த இதுக்கு நாங்கள் தேங்காய் பூ கொஞ்சம் போட்டு ஒரு பிடி தேங்காய் பூ போடுவோம். இதை செய்து சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கும். வெள்ளிக்கிழமையில் நல்ல ஒரு கறியாக இருக்கும் உங்களுக்கு. எல்லாம் நல்லா அவிஞ்சு நல்ல பழமாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட. அதே இப்படியே கொஞ்சம் நேரம் கிளறி போட்டு தேங்காய் பூ மட்டும் கொஞ்சம் தேங்காய் பூ கொஞ்சம் வறுபட்டோன்னு இறக்குங்க. இதே மாதிரி நீங்களும் செய்தீங்கன்னா அப்படியே வேணும். இது நல்ல நீங்கள் தயிர்ச்சாதமோ அதில் செய்யக்கலையும் இது ஒரு நல்ல கறியாக ஏதாவது செய்து வைக்கலாம். வெள்ளிக்கிழமை சாப்பாட்டுக்கு கூட நல்லா இருக்கும். அப்படியே இந்த தேங்காய் கொஞ்சம் வறுபட்டோன்னே நீங்கள் இறக்கலாம். இனி இதுக்கு இந்த உப்பையாண்டு இல்லை, இப்போ இந்த நேரம் துவக்கம் இறக்கலாம். கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் வறுக்கலாம் அல்லது உப்பையே இறக்கலாம். நான் இப்போ அப்படியே இறக்க போகிறேன். அடுப்பை நிப்பாட்டுவோம். கொஞ்சம் சூடாகணுன்னு சட்டிக்குள்ளேயே எடுப்போம். இப்போ நாங்கள் இதை நல்லா சூடாகிட்டுது. இதை இப்படியே சட்டிக்குள்ளே இறக்குவோம். இதை வச்சு நாங்கள் அவிச்சு எல்லாம் எடுத்து செய்யணும். ஆனால் இப்படியே செய்யுங்கோ, இது நல்லா வரும் உங்களுக்கு. பிரட்டல் கறி செய்ய போகிறோம். அப்போது நாங்கள் தோலி எடுத்த வாழைக்காயை தண்ணிக்குள்ளே போட்டு விட்டு நாங்கள் இப்போ அதை 4ஆக வெட்டி போட்டு சின்ன சின்ன உபராங்குள்ள துண்டுகளாக வெட்ட போகிறோம். இப்படி துண்டுகளாக தான் வரும். நாங்கள் இப்படி எல்லாத்தையும் வெட்டுவோம். இந்த வாழைக்காய் வச்சு நாங்கள் ஒரு பிரட்டல் கறி செய்வோம். வெட்டின வாழைக்காய், கருவேப்பிலை, வெங்காயம், பச்சை மிளகாய், கடுகு, பெருஞ்சீரகம், மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், சீரகம், உப்பு. வாங்க இப்படி செய்யறாண்டு பார்ப்போம். சட்டி காயட்டும். அதுக்குள்ள கொஞ்சம் எண்ணெயை விடுவோம். இந்த எண்ணெய் இவ்வளவு காணும். நாங்கள் இதுக்குள்ள ஒரு அரைக்கரண்டி பச்சை மிளகாய்த்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு பிரட்ட போடுறோம். இந்த வாழைக்காயில் இந்த உப்பும் இதுவும் சுவர்றதுக்காக செய்கிறோம். இதை நல்லா பிரட்ட போகிறோம். இந்த பிரட்டை எடுத்து இதில் போட போகிறோம். பண்ணி கிளறுங்க. ஒட்டிடும், ஒட்டாதிடும். எல்லாத்தையும் அப்படியே போட்டு விடுவோம். இந்த வாழைக்காய் கொஞ்சம் முருகட்டும். அது மட்டும் எப்படி முருகன் மட்டும் கிளறி கொண்டே இருப்போம். மூட தேவையில்லை. இதை கிளறி கொண்டே இருக்கும். இதுக்கு பொதிப்பட்டு கொண்டு வருது. இதை பாருங்க, இது பொரிஞ்சது காணும். வெளிப்பக்கமெல்லாம் நல்ல முருகலாயும் உள்ளுக்கு அவிஞ்ச மாதிரியும் வரும். இந்த பதம் இதுக்கு சரி. இதை இறக்கிட்டோம். இதுக்குள்ள இந்த தாச்சிக்குள்ளேயே நாங்கள் இப்போ கொஞ்சம் எண்ணெயை விட போகிறோம். கடுகு போடுவோம்.
பெருஞ்சீரகம் போடுவோம், வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இது நல்லா தாளிப்போம். இப்போ இதுக்குள்ள ஒரு அரைக்கரண்டி சின்ன ஜீரகம் போடுவோம். போட்டுட்டு இதையும் இதுக்குள்ள ஒரு அரைக்கரண்டியில் ஒரு முக்கால் கரண்டிக்கிட்ட தூள் போடுவோம். தூளை ஒரு 2 நிமிஷம் வதக்கி போட்டு இதால் நாங்கள் 2 கரண்டி தண்ணி விடுவோம். அதை நீங்கள் அடுப்பை குறைச்சி கொண்டு தான் செய்யணும். இப்போ இதுக்குள்ள ஒரு காப்பணி தண்ணி விட்டுருப்போம். முதலும் உப்பு போட்டாங்க, பார்த்து போடுங்க. இதே ஒருக்கா கொதிக்க விடுவோம். தூள் வைக்க அடங்கி நான் முடிஞ்சோடனே பொரிச்ச வாழைக்காயில் போடுங்க. நல்லா போடணும். நீங்கள் உப்பு போடையில் வெள்ளை கவனமாக போடணும். வாழைக்காய் பொரிக்கைக்குள்ளேயும் உப்பு போட்ட நீங்கள் 2ஆம் தரம் வெள்ளை கவனமாக போடுங்க. இதுக்குள்ளே இப்போ நாங்கள் கொஞ்சம் மிளகு தூளை போட்டுட்டு கொஞ்சம் மிளகு தூளும் கொஞ்சம் தூவ போகிறோம். இது அந்த வாழைக்காய் தோல் போடணுன்னா வாழைக்காய் தோல் எடுத்தோன்னா வர்ற கீழ் வாழைக்காயில் இந்த கறியை செய்யலாம். இப்போ எல்லாம் நல்லா ஒட்டவா ஒரு சொட்டு தண்ணியும் இல்லாமல் பிரண்டு வாழைக்காயில் பிரண்டு வந்துட்டுது. இனி இப்படியே 2 நிமிஷம் மூடிட்டு இறக்குவோம். நல்லா ஆறிட்டுது. இதை நீங்கள் தானே இறக்கலாம். இதே மாதிரி செய்து வருங்க. இப்படியே ஒரு கறி வரும். இந்த மிளகாய்த்தூள் போட்டு இப்போ இந்த வறுத்து போட்டு நீங்கள் தண்ணி விடைக்கல வெள்ளை கவனமாக நல்லா நெருப்பை குறைச்சிட்டு செய்யுங்க. இல்லாட்டி கொஞ்சம் அந்த பூவை வைக்க வந்து முகத்தில் அடிக்க பார்க்கும். இது நாங்கள் அப்போது தோல் சீவுனா வாழைக்காய். இதை நாங்கள் இனி பொரிக்க போகிறோம். அதுக்கு என்ன மாதிரி வச்சு பொரிக்கணும்னு பார்ப்போம். அதுக்கு தேவையானது உப்பு, ஒருக்கா உப்பும் மஞ்சளும் போடலாம். மெல்லு கட்டை மிளகாத்தூள், தனி மிளகாத்தூளும் உப்பும் போடலாம். வாங்க இப்படி செய்யலான்னு பார்ப்போம். பொரிக்க வைப்போம். நாங்கள் இப்படியே வெட்டி எடுப்போம். எடுத்து போட்டு எண்ணெய் கொதிச்ச பிறகு பொரிப்பாங்க. அதையும் வெட்டி பொரிப்போம். அதுக்குள்ள நாங்கள் ஒரு அரைக்கரண்டி மஞ்சளும் உப்பும் கணக்கை போடுறாங்க அளவாக போட்டுட்டு தண்ணியிலே இதை கரைச்சி வைப்போம். 2 கரண்டி தண்ணியை விட்டு இதை கரைப்போம். இதுக்குள்ள ஒரு 2 கரண்டி தண்ணி கரைச்சி வைக்க போகிறோம். இதை கரைச்சி வச்சுட்டு இப்போ எண்ணெய் கொதிச்சுட்டு வாங்கோ. இப்போ கூட பெரிய தெரியும் கிளற வைக்கல மொறுமொறுப்பான இது தெரியும் உணர்வு. இப்போ நாங்கள் இதை இறக்குவோம். ஒரு சொட்டு எண்ணெயும் இல்லாமல் வடித்து இறக்குவோம். இதுக்கு நாங்கள் தனி மிளகாய்த்தூள் கொஞ்சமும் உப்பும் கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் 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 2 டேபிள் ஸ்
இந்த வாழைக்காய் பொரியல் நீங்கள் இப்படித்தான் சீவி பொரிக்கணும் வேண்டி இல்லை. அந்த மேற்சோளை சீவாமையும் நாங்கள் வரைக்கு வெட்டினதை வெட்டி எடுக்காமலும் பொரிக்கலாம். இது இப்போ கணக்கு இருக்காண்ட வரைக்கும் நாங்கள் அதை அப்படியே பொரிக்கிறோம். இது 2 தரம் போட்டு நாங்கள் மிளகாய்த்தூள் பிரட்டிட்டோம். இனி மஞ்சள் தூள் பிரட்டுறதை பார்ப்போம் வாங்குவோம். அப்படியே அள்ளி போட்டிங்கன்னா ஒன்றுக்கு மேலே ஒன்று ஒட்டி கலராது ஒட்டி வரும். நல்லா கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள ஒட்டி எடுத்து போடுவோம். இப்போ இது முறுகி கொண்டு வருது. நாங்கள் இந்த மஞ்சள் உப்பு போட்டு அரைச்ச தண்ணியில் ஒரு கரண்டி எடுத்து இதுக்குள்ளே விடுவோம். இந்த எண்ணெய்க்குள்ளேயே விடுவோம். எண்ணெய்க்குள்ளே விட்டுட்டு நாங்கள் சேர்த்துவோம். இதுக்குள்ள மஞ்சள் உப்பெல்லாம் கலந்து இருக்குது. இது சாப்பிட கொஞ்சம் ஆற நல்ல மொறுமொறுப்பாயும் இது ஒரு வித்தியாசமான ருசியில் இருக்கும். இது ஒரு வித்தியாசமான ருசியில் இருக்கும். இதே மாதிரி எல்லாத்தையும் பொரித்து எடுங்கோ. இப்போ இது தெரியும். சரியான மொறுமொறுப்பாக வரும் உங்களுக்கு. அதே மாதிரி இதுவும் மிளகாய்த்தூள் போட்டதும் அதே மாதிரி மொறுமொறுண்டு வரும். இப்படியே செய்தீங்கன்னா இதே மாதிரி 2 விதமாக செய்யலாம். இது சாப்பிட ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டு ருசியிலையும் இது வித்தியாசமான ருசியிலையும் இருக்கும் உங்களுக்கு.